அனைவருக்கும் வணக்கம். சில பெண்களுக்கு கல்யாணங்கிறதே கனவா இருக்கும். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தை பேருங்கிறது ஒரு வரமா தெரியும். குழந்தை பொறந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்? குழந்தை பொறந்ததுக்கப்புறம் சில ஹார்மோன் சீரற்ற நிலைமையினால பெண்கள் உடல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃபியூச்சர்ல இதை கண்டுக்காம நம்ம இருக்கும்போது என்ன மாதிரியான விளைவுகள் ஃபியூச்சர்ல வருங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹார்மோன் சீரற்ற நிலைமையினால ஒரு டெலிவரினால பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசுறது தான் இந்த காதோடு சொல் கேம்பெயின். என்ன மாதிரியான பிரச்சனைகள் பெண்கள் ஃபேஸ் பண்றாங்க? இந்த மாதிரியான பிரச்சனைகள் தங்கள் உடம்புல நடக்குதா, இல்லை இது கண்டிப்பாக ஏதாவது ஃப்யூச்சரில் பிரச்சனை தருமா அப்படிங்கிறது கூட இந்த பெண்களுக்கு தெரியறதில்ல. நிறைய பேர் அதை அப்படியே கடந்தும் போயிடுறாங்க. சில பேர் இதெல்லாம் சொல்லணுமா, இதெல்லாம் இவ்வளோ சின்ன விஷயம், இது எல்லாத்துக்கும் நடக்கிறது தானே, இது இது என்ன பெருசாக நம்மளை பண்ணிட போகுது அப்படின்னே நிறைய பேர் கடந்து நம்ம போயிடுறோம். இதை கண்டுக்காமல் விடுறதுனால ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான பின்விளைவுகள் உண்டு பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மொதல் விஷயம் வெஜனல் லூஸ்னஸ். நம்மளுக்கு ஒரு டெலிவரி ஆகிறதுனால ஒரு பெண் 2 டெலிவரியோ 3 டெலிவரியோ ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய பெண் உறுப்பு தளர்வாகிறது தான் நம்ம வெஜனல் லூஸ்னஸ் சொல்கிறோம். இந்த வெஜனல் லூஸ்னஸ் டெலிவரி ஆன அத்தனை பேருக்கும் நடக்குமான்னு கேட்டால் இல்லை. ஒரு 10% பெண்களுக்கு இந்த வெஜனல் லூஸ்னஸ் கண்டிப்பாக நடக்கும். இந்த வெஜனல் லூஸ்னஸ்ங்கிறது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வெஜனல் ட்ரைனஸ், அதாவது பெண் உறுப்பு வறட்சி ஆகிறது. இதுவும் எதனால் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெலிவரி ஆனதுக்கப்புறம் நம்ம ஹார்மோன்ஸில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுனால பெண் உறுப்பு வறட்சி ஆகுது. மூணாவது யூரினரி இன்கான்டினன்ஸ். யூரினரி இன்கான்டினன்ஸ் ஆர் யூரின் லீக்கேஜ் ப்ராப்ளம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பெண் வெயிட் தூக்கும் போதோ இல்லாட்டி சிரிச்சாலோ தும்முனாலோ இல்லை ரொம்ப சிவியராக இருக்கும் பட்சத்தில் நடக்கும் போதே கூட தங்களையே அறியாமல் யூரின் கசிகிறது தான் யூரின் லீக்கேஜ் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லுவோம். நாலாவது ரெக்கரண்ட்டாக வெஜனல் இன்ஃபெக்ஷன் இல்லாட்டி யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருக்கும். அதாவது ஒரு சிறுநீர் தொற்றோ இல்லாட்டி வெஜனால் பெண் உறுப்பில் கிருமிகள் தொற்றோ வந்துட்டே இருக்கும். அஞ்சாவது விஷயம் பிரெஸ்ட் சாகிங். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சில ஹார்மோன் மாறுதல்கள்னால இல்லை பால் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரெஸ்ட் கொஞ்சம் தளர்ந்த மாதிரி இருக்கும். பிரெஸ்ட் சாகிங். இந்த ப்ராப்ளமும் டெலிவரி ஆனதுக்கப்புறம் நிறைய பெண்கள் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆறாவது ப்ரொலாப்ஸ் ஆஃப் யூட்ரஸ். நம்ம ஒரு டிஃபிகல்ட் லேபர் இருக்குது, இல்லாட்டி நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஃபோர்ஸஸ் டெலிவரின்னு ஆயுதம் போட்டு குழந்தை எடுக்கிறது, குழந்தையோட தலை ரொம்ப பெருசாக இருக்குது, பேபி வெயிட்டே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு கர்ப்பப்பை அதோட இடத்துல இருந்து கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்கிறது தான் நம்ம ப்ரொலாப்ஸ் ஆஃப் யூட்ரஸ்ன்னு சொல்லுவோம். ஏழாவது விஷயம் பெண் உறுப்பு நம்மளுக்கு ரொம்ப ட்ரை ஆகிறதுனால பெண்கள் கணவன் மனைவி உறவின் போது தீராத வலி ஏற்படுதல், இல்லை அவங்களுக்கு கணவன் மனைவி உறவிலேயே ஈடுபாடு இன்மை, அதாவது ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இந்த 7 விஷயம்தான் பெண்களுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஒரு ஹார்மோன் சீரற்ற நிலைமையினால ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள். இதை பற்றி அடுத்த வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம், நிறைய பேசலாம். நன்றி, வணக்கம்.